அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் 8 பொருள் செயல் வகையில 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள குறளை பார்க்க போறோம். 6வது குறள், உரு பொருளும் உள்கு பொருளும் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. உரு பொருள் அப்படின்னா அரசின் உரிமையால் வந்த பொருள், உள்கு பொருள் அப்படின்னா வரியால் வந்த பொருள், தெரு பொருள் அப்படின்னா பகைவரை வென்று வந்த பொருள். இந்த 3 பொருளும் தான் அரசருக்கு உரிய பொருளாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் என்னன்னா, அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு தாயால் பேணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம், இதோட பொருள்ல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, யார்கிட்ட அதிகமா பொருள் இருக்கோ அவங்க கிட்ட அன்புன்றது தானாகவே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒன்னோட ஒண்ணு உருவகப்படுத்திருக்கிறதுனால இந்த இடத்துல இது உருவக அணியாகுது. அதுக்கு அடுத்த குறள், குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுன்றாக செய்வான் வினை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குன்றேறி யானை போர், ஒரு குன்று மலை மேல ஏறி நின்று நம்ம யானை போர் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்போ அது போல தன்னோட கையில உள்ள ஒரு பொருளை வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி பாதுகாப்பு அது நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அற்று அப்படின்ற ஓம உருபு வந்திருக்கிறதுனால இது ஓமையணி அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல குன்றேறி அப்படின்றது 7ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை உருபு என்ன, கண்ணா. அப்ப குன்றின் கண் ஏரி அப்படின்றது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இத 7ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்றோம். அடுத்த குறள், செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனிற் கூறியதில் அப்படின்னு சொல்றோம். செருக்கு அப்படின்னா இருமாப்பு, எஃகு அப்படின்னா உறுதியான படைக்கலம்னு பொருள். அதாவது நம்ம பகைவரை ஒருத்தவங்களை ஜெயிக்கணும், பகைவரை வெல்லணும்னு நினைச்சோம்னா நம்ம மிகுதியா பொருள் ஈட்டுறதுதான் அவங்கள உண்மையாவே ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள், ஒன்பொருள் காழ்ப்ப இயற்றினார் கென்பொருள் ஏனை இரண்டும் ஒருங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்பொருள்னா சிறந்த பொருள், என் பொருள் அப்படின்னா இயல்பா கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன்பொருள் சிறந்த பொருளை நம்ம மிகுதியா ஈட்டிக்கிட்டே போனோம் அப்படின்னா அது நமக்கு வாழ்வில் அறத்தையும் இன்பத்தையும் பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொருள் செயல் வகையில உள்ள 5 குறளையும் பார்த்துட்டோம். நாளைக்கு வேறொரு அதிகாரத்துல இருந்து இன்னொரு 5 குறள் பார்ப்போம். நன்றி.